ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா? தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமான டீட்டெயிலான அனலைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே @IM அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. அது முதலாவது ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். நீங்கள் குறுக்கு வழி எதுவும் யோசிக்க கூடாதுங்க. இந்த 2 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் 8ஆம் இடத்துல ராகுவுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடக்கூடிய, நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகள் சிறப்பாக நடைபெறும். நிர்வாகம் சார்ந்த துறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக காத்திருக்குங்க. அலுவலக பணிகளில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு. ஜாப் பர்மனன்ட் ஆகும். அது குறித்த தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷமா இன்னைக்கு இருப்பீங்க. நிம்மதி பெருகும் நாள். அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்க கெத்தா நடந்துக்குவீங்க. செல்வாக்கான ஒரு நாள் அமைங்க. இன்றைய தினம் நீங்கள் தூக்கத்தை தவிர்ப்பதை, நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுவதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. தூக்கத்தை தவிர்க்க கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப நேரம் கண் விழிச்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் தூக்கத்தில் அதிகமான கண்ட்ரோல் எடுத்துக்க வேண்டியது அவசியம். தூக்கத்தை அதிகமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்களே. நல்ல நல்ல திருமண வரன்கள் உங்களது வாசல் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இதை நீங்கள் சிறப்பாக அனலைஸ் பண்ணிட்டு இதை பயன்படுத்திக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களது எழுத சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளிலையும் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமையப்பெறுகிறது. எனவே இறை வழிபாடுகள் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய நிலையின் காரணமாக நீங்கள் தேவையற்ற பொருட்களில் செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. அதனால சேவிங்ஸை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் சில தொலைதூர உறவினர்கள் திடீர்னு உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில பேரை இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் கூட உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. கடினமான வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுக்கு தேவையான அன்பு இன்னைக்கு கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இன்றைய தினம்
நல்ல இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நேரங்கள் உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக கிடைக்கும். எனவே காதலருடன் மாலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு நேரத்தில் ஒரு படி ஒரு ஸ்டெப்பை முன்னேறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே ஏற்படும். எனவே சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலுடைய உயர்வை நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நாள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக அமையும். மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக யாரையும் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. உங்கள் கூட இருக்க சொல்லி நீங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. அதனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் உறவுகளை முறித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட முடியும். எனவே அதனை நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. மேலும் உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயமே போயிடும் நண்பர்களே. ஸோ யாரையுமே எந்த சூழ்நிலையும் நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் நம்பர் 7 நீங்கள் யூஸ் பண்ணலாம். 7ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினம் தூக்கத்தை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அதிக நேரம் நீங்கள் தூங்கவும் கூடாது. தூக்கத்தை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது அவசியம். 8 to 10 மணி நேரம் தூங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதை குறைச்சிக்க வேண்டாம் என்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஓய்வு நிறைந்த மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு இன்னைக்கு அமையுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கலை சார்ந்த பணிகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படும். கலைஞர்களுக்கு உங்கள் துறையில் அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுது நண்பர்களே. மேலும் இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் நீங்கள் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவீங்க. அதுக்கான சிந்தனைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அன்பு உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. அது வீட்டிலும் சரி, அலுவலக பணிகளிலும் சரி. இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில புதிய பொருட்களை, உடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஆடைகளை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குது நண்பர்களே. ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலோடு இன்னைக்கு காணப்படுவீங்க. எனவே எளிமையாக செய்து முடிப்பீங்க காரியங்களை. அதனால் நிறைய காரியங்களை இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. தேவையான அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.